சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா வந்து 98% வந்து அசைவம், 2% சைவம். நார்த் இந்தியால வந்து 30% சைவம், 70% அசைவம். பட் ஆனா சைவம் சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து யூஸ்வலி வந்து நிறைய ஒரு 2-3000 வருஷமா வந்து நிறைய பணம் இருக்கிறவங்க, பிரிவிலேஜ் இருக்கிறவங்க, பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, நிறைய அவங்க தான் நிறைய இங்கிலீஷ் பேசுறாங்க. சோ அதனால வந்து எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்லாம் வெஜிடேரியன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா தப்பு. சோ இது வந்து ஒரு பாலிடிக்ஸ். இது வந்து மெஜாரிட்டி வந்து ஆக்சுவலி அசைவம் சாப்பிடுறவங்க, ரெட் மீட்னா பீஃப், போர்க், மட்டன் சாப்பிடுறவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய கேன்சர் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் வந்து வெஸ்ட்ல இருந்து பண்ண ரிசர்ச். சோ நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு சாப்பிடுறதே கிடையாது ஃபர்ஸ்ட். அவங்க 10 நம்மளோட 10 நிறைய சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடுற ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு பிரியாணி இல்ல ஒரு ஃப்ரைட் சிக்கன் வந்து அது வந்து அவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது. இந்தியால ஆக்சுவலி புரோட்டீன் ஷார்டேஜ் தான் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து புரோட்டீன் சாப்பிடுறது இல்ல. என்ன யோசிக்கிறாங்க, பருப்புல வந்து புரோட்டீன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா பருப்புல அவ்வளவு புரோட்டீனே கிடையாது. நீங்க பருப்பும் சாப்பிடணும், கொஞ்சம் தயிரும் சாப்பிடணும், பன்னீர் சாப்பிடணும், வெஜிடேரியனா இருந்தா சோயா அது மாதிரி ஏதாவது சாப்பிடணும், அப்பதான் உங்களுக்கு புரோட்டீன் வரும். சோ அதனால புரோட்டீன் ஷார்டேஜ் இந்தியால. அதனால இது வந்து இந்த என்டையர் இஷ்யூ வந்து எப்படின்னா வந்து நான்வெஜ்ங்கிறது அன்ஹெல்தி அப்படின்னு வந்து டைரக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் உங்களுக்கு தேவை. அந்த புரோட்டீன் வந்து நீங்க பால்ல இருந்தும் வரலாம், முட்டையில இருந்தும் வரலாம், அது பன்னீர்ல இருந்தும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபர். சிக்கன், ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப ஹெல்தி. சோ அதனால நீங்க வந்து இந்த ரெட் மீட் வந்து ஜெனரலா கம்மியா தான் சாப்பிடணும். இந்தியால கம்மியா தான் சாப்பிடுறாங்க. ஆனா இப்போ நம்ம இந்தியா எக்கனாமிக் growth ஆக இப்போ வந்து நம்ம நிறைய மீட் சாப்பிடுறோம். ஏன்னா இப்போ வந்து பைசா நிறைய பேர்ட்ட காசு இருக்கு, அதனால மீட் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏழை மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய புரோட்டீன் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் அது ப்ராப்ளம். பணக்காரவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இதுதான் வந்து இந்தியாவோட சைக்கிள். அமெரிக்காக்கு போனீங்கன்னா ஒரு ஏதாவது டிஷ் ஆர்டர் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு சிக்கன் பீஸ் இருக்கும், சைட்ல ஏதாவது ஒரு பொட்டேட்டோ அது மாதிரி ஏதாவது கொடுப்போம். நம்ம ஊர்ல ரைஸ் இவ்வளவு இருக்கும், சிக்கன் பீஸ் வந்து இவ்வளவு சின்னதா தான் இருக்கும். நம்ம வந்து அனிமல் புரோட்டீன் வந்து அவ்வளவு சாப்பிடறது கிடையாது. ஏன்னா அது விலை ஜாஸ்தி, ரைட்? அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். மட்டன்னா வந்து ஸ்பெஷல் ஒகேஷன்ல தான் பண்ண முடியும், டெய்லி எல்லாம் பண்ண முடியாது. அங்க அவங்க போர்க், பீஃப், மட்டன், சிக்கன்லாம் டெய்லி 3 வேளை வந்து அவங்க மீட் சாப்பிடுவாங்க. இங்க வந்து டிராபிக்கல் கிளைமேட்ல அவ்வளவு சாப்பிட முடியாது. அவங்க கோல்டு கிளைமேட்ல அது ஒண்ணுதான் சாப்பிட முடியும். அங்க வந்து காய்கறிகள் கிடையாது ஹிஸ்டரியில. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வீட்டுல பண்ற சமையலும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல பண்ற சமையலும் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்க ஒரு நார்த் இந்தியன் போனீங்க, ஒரு தால் மக்கனி அப்படின்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா அவன் வந்து 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வரும். அதே வந்து நீங்க வீட்டுல பண்ணனா 10 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது வந்து 8 மணி நேரம் அதை சோக் பண்ண கருப்பு உளுந்த சோக் பண்ணிட்டு அப்புறம் அது 1/2 மணி நேரம் அதை ப்ரெஷர் குக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் பண்ணி ஆட் பண்ணணும். ஆனா ரெஸ்டாரண்ட்ல வந்து எல்லாமே ரெடியா இருக்கும். அது ஏற்கனவே சோக் பண்ணி குக் பண்ணி வச்சிருப்பாங்க, மசாலா ஏற்கனவே மிக்ஸா இருக்கும். ஸோ அதனால வந்து ஹோட்டல்ல நீங்க கிடைக்கிற ஐட்டம்லாம் வந்து நீங்க ஹோட்டல்ல எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுப்பான். வேற மாதிரி இந்த வீட்டுல பண்ற மாதிரி டேஸ்ட் எல்லாம் வராது. அது வந்து ரெண்டுமே வித்தியாசம். ஒன்னு நல்லது, ஒன்னு கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஹோட்டல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கும், டேஸ்ட் அதிகமா இருக்கும், உப்பு நிறைய அதிகமா இருக்கும், சக்கரை அதிகமா இருக்கும், பட் டேஸ்டியா இருக்கும். ஆனா வீட்டுல வந்து நீங்க கொஞ்சம் ஹெல்த்தியா தான் பண்ணுவீங்க, அண்ட் வேற மாதிரி டிஷ் எல்லாம் பண்ணுவீங்க. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இப்போ நம்ம சாப்பிடுற 80% ஐட்டம் இப்போ சொல்லுங்க, காய்கறின்னு எடுத்துக்காங்க, கேரட், தக்காளி, இந்த பச்சை மிளகாய், இது கோஸு, காலிஃபிளவர், பொட்டேட்டோ, இது ஒண்ணுமே இந்தியன் கிடையாது. ஒரு 100-150 வருஷம் முன்னாடி தான் வந்து இந்தியாக்கே வந்தது. இதெல்லாம் வந்து போர்ச்சுகீஸும் பிரிட்டிஷ்காரனும் கொண்டு வந்த காய்கறி. இன்ஃபேக்ட் நீங்க கொஞ்சம் வில்லேஜ் எல்லாம் போனீங்கன்னா வந்து இங்கிலீஷ் காய்கறி எப்படிமாங்க, இந்த பீன்ஸ், கோஸ், இதெல்லாம் கிடையாது முன்னாடி. இங்க வந்து இந்த சேப்பக்கிழங்கு, இந்த கோவக்காய், இந்த மாதிரி இந்த இங்க நேட்டிவா இருக்கிற வெஜிடபிள் இதுதான். இந்த பெரிய வெங்காயம் கூட கிடையாது, சின்ன வெங்காயம் தான் லோக்கல். ஸோ இதனால வந்து சாப்பாடுங்கிறது வந்து எவ்ரி 50 கிலோமீட்டர் வந்து மாறிட்டே இருக்கும். எவ்ரி வீட்டுல பிரியாணி வேற மாதிரி இருக்கும், சாம்பார் வேற மாதிரி இருக்கும்.